அனைவருக்கும் மாலை வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் அப்படிங்கிறது செக்ஷன் 7 ஸ்கோப் ஆஃப் சப்ளை. சார் ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் 2 ஆல்ரெடி நிறைய கிளாஸ் நம்ம சொல்லியிருக்கோம். செக்ஷன் 2 அப்படிங்கிறதா வந்து நம்மளோட எல்லா செக்ஷன்ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய வேர்ட்ஸுக்கு வந்து நமக்கு வந்து மீனிங் கொடுக்குறது. அதுதான் வந்து அதாவது டெஃபினிஷன் எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். டர்னோவர்னா என்ன, சப்ளைனா என்ன அப்படிங்கிற வேர்ட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் மீனிங் பார்க்கணும் அப்படின்னா செக்ஷன் 2. ஸோ அதுக்கப்புறம் 3, 4 இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ஷன்ஸ். இதெல்லாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்கோப் ஆஃப் சப்ளை. சரி, இந்த செக்ஷன் ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், இது ஏன் இந்த செக்ஷனை நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா ஏன் அந்த செக்ஷனை வந்து நம்ம வந்து படிச்சுக்கணும். இந்த செக்ஷன்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க விரும்புறோம், எதுக்காக இந்த ஸ்கோப் ஆஃப் சப்ளை அப்படின்னா இந்த ஜிஎஸ்டில என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா சப்ளை அப்படின்னா சேல்ஸ். ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலயுமே சேல்ஸ்ங்கிற வார்த்தை வராது சார். எல்லாமே சப்ளை ஆஃப் குட்ஸ், சப்ளை ஆஃப் சர்வீசஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்கும். சப்ளைங்கிற மீனிங் என்ன அப்படின்னா சேல் அப்படிங்கிறது. நம்ம நார்மலா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வேர்டுங்கிறது சேல்ஸ். சேல்ஸ் தான் வந்து அவங்க வந்து சப்ளைங்கிற வார்த்தையை சொல்றாங்க. அப்போ சப்ளை, இந்த சேல்ஸ்ங்கிறது எதெல்லாம் கவர் ஆகும், எதெல்லாம் சேல்ஸ் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம வந்து இப்போ இந்த பர்டிகுலர் செக்ஷனையே பார்க்க போறோம். இப்போ நம்ம ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் இருக்கு. என்ன 2 விஷயம் அப்படின்னு பார்த்தா, ஒன்னு குட்ஸ், இன்னொன்னு சர்வீசஸ். 2 பார்க்கறோம். அப்போ எதெல்லாம் குட்ஸ் வரும், எதெல்லாம் சர்வீசஸ்ல வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் சார். இப்ப நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் சார். நான் வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன் சார், பொருளை எல்லாம் விற்கிறேன் அப்படின்னா இது ஓப்பனா தெரியுது சார், இது குட்ஸ் தான். ஏன்னா நான் பொருளை தான் வாங்கி விற்க போறேன் சார். நான் வந்து ஒரு கமிஷன் ஏஜென்டா இருக்கேன், நான் கமிஷன் தான் வாங்குறேன் அப்படின்னா இதுக்கு வந்து இது என்ன சார் அப்படின்னா சர்வீசஸ். இது நமக்கு சாதாரணமா தெரியும். ஆனா இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் சார், மெட்டீரியல் இன்வால்வ் ஆயிருக்கு. ஒரு பில்டிங்கை கட்டி கொடுத்தாரு ஒருத்தர் சார். அந்த பில்டிங்கை கட்டி கொடுக்கும் போது அதுல மெட்டீரியல் இன்வால்வ் ஆயிருக்கு, தட் இஸ் குட்ஸும் உள்ள இருக்கு. என்னென்ன இருக்கு, சிமெண்ட், மணல், ஜல்லி, இது எல்லாமே உள்ள இருக்கு. இன் அடிஷன் டு திஸ் அவருடைய சர்வீஸ், லேபர் சர்வீஸ் இது இருக்கு. அப்ப குட்ஸும் இருக்குது, லேபரும் இருக்குது. அப்போ இதை வந்து சர்வீஸ் இருக்குது, இதை குட்ஸ்ல சேர்த்துறதா சர்வீஸ்ல சேர்த்துறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும்பொழுது அப்பதான் நம்ம இந்த செக்ஷன் எடுத்து பார்க்கணும். ஸ்கோப் ஆஃப் சப்ளை. இந்த ஸ்கோப் ஆஃப் சப்ளைல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து எதெல்லாம் முதல்ல சேல்ஸ்ன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் அந்த சேல்ஸ்ல எதெல்லாம் வந்து குட்ஸ்ல கவர் ஆகும், எதெல்லாம் சர்வீஸ்ல கவர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்றாங்க. நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு காலையில சொல்லியிருந்தேன். நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணதுனால நம்ம வந்து இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் காலையில 2-3 தடவை நான் அனுப்பிச்சிட்டேன். அந்த பிடிஎஃப் முடிஞ்சா பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கங்கன்னு சொல்லியிருந்தோம். பிரிண்ட் அவுட் கையில வச்சிருந்தாலும் பரவாயில்ல, வைக்கலைனாலும் பரவாயில்ல சார். அந்த பிபிடிஸ் இதே மாதிரியே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்கே காலையிலேயே அனுப்பிச்சிருவோம். பிபிடிஸ் வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸ் தான். நான் வந்து பிபிடி போட்டு ரொம்ப டீட்டெயில்டா ஒவ்வொன்றா கிளாஸ் எடுக்க மாட்டேன். பட் இருந்தாலும் பிபிடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிபிடி இந்த கிளாஸ் வந்து நம்ம எதுக்காக வந்து நான் இந்த டைம்ல வச்சிருக்கேன், அதாவது 5 to 6 அப்படிங்கிற டைம்ல வச்சிருக்கேன் அப்படின்னா உங்க கிளாஸ், இந்த கிளாஸ்ல வந்து நாட் ஒன்லி அதாவது நம்ம டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ஆஃபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃபும் அவங்களும் கொஞ்சம் இதனால வந்து பயன்பெறணும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம ஒரு கிளாஸுக்கு நீங்க பே பண்ணியிருந்தாலும் ஸ்டாஃபையும் கூட நீங்க ஜூம்ல உட்கார வச்சு கவனிக்க வைங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து தனிப்பட்ட ஒரு நபரா வந்து ஆபீஸை தொடர்ந்து நடத்த முடியாது. நம்ம ஸ்டாஃபுக்கும் அதனுடைய நாலேஜ், இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் தெரியணும். அவங்க அதை கத்துக்கிட்டாங்கன்னா தான் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும். அதனால வந்து இதுல வந்து சார் நான் ஒருத்தருக்கு பே பண்ணியிருக்கேன், 4 பேர் பார்க்கலாமா, தாராளமா பார்க்கலாங்க. இது வந்து ஃப்ரீயான கிளாஸ் நடத்திட்டு இருந்தோம். பட் இது ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் வித் கொஞ்சம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக அந்த 99 rupees சார்ஜ் பண்றோம். ஆனா சார் ஒருத்தருக்கு பே பண்ணிட்டு நாங்க 3 பேர் கவனிக்கலாமா, தாராளமா எத்தனை பேர் வேணாலும் ஆஃபீஸ்ல கவனிங்க. அதை பத்தி எனக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை. ஆனா அதை நல்ல முறையில பயன்படுத்திக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல நம்ம கிளாஸ் வச்சிருக்கோம்.
சார் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் ஸ்கோப் ஆஃப் சப்ளை. அந்த ஸ்கோப் ஆஃப் சப்ளைக்கு நம்ம போகும் பொழுது, இப்போ நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வரும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா எதெல்லாம் சேல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் சப்ளை செக்ஷன் 7ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் 7A சப்செக்ஷன் 7ல ஏங்கிற சப்செக்ஷன். சார் ஆல் சப்ளைங்கிறது ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், விற்கக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகள், இது எல்லாமே சேல்ஸ் தான். இட் இன்க்ளூட்ஸ் சேல். நம்ம சேல்னு சொன்னாலும் அது சப்ளை. டிரான்ஸ்பர், ஒருத்தர் பேர்ல இருந்து இன்னொருத்தர் பேருக்கு மாற்றம் செய்தாலும் அதுவும் டிரான்ஸ்பர். பார்ட்டர் சார், பழைய பொருள் பண்டமாற்று முறை, ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் மாற்றம் செய்யறது, அதுவும் பார்ட்டர் சிஸ்டம், அதுவும் சேல்ஸ் தான் இங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்றது எக்ஸ்சேஞ்ச், ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. சார் இப்போ நம்ம சொல்றோம் இப்போ பார்ட்டர் அப்படின்னா நம்ம குரூப்ல இருக்கவங்க ஒரு மேடம் ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தாங்க. சார் அதாவது என்னோட டீலர் 2 லாரி வச்சிருக்காருங்க சார். அந்த லாரி வந்து ஒரு என்னோட டீலர் சிமெண்ட் பிசினஸ் தான் பண்றாரு. சிமெண்ட் பிசினஸ் பண்ணும் பொழுது அவருடைய சொந்த லாரியுமே கொண்டு போய் அதை வந்து எடுத்துட்டு வந்துடுறாரு, அதாவது பொருளை எடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த பொருள் எடுத்துட்டு வந்ததுக்கு உண்டான ஒரு வாடகையா வந்து ஒரு சீட் வந்து அவர் கொடுக்குறாரு. போய் எடுத்துட்டு வந்ததுக்கு இவ்வளவு விலைன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த விலைக்கு உண்டான அமௌண்ட் அவங்க கேஷா கொடுக்கறது இல்ல, அதுக்கு பதிலாக சிமெண்டா கொடுத்துட்றாங்க, சிமெண்ட் மூட்டையா கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. சார் நான் அப்பதான் வந்து இப்பவும் நம்மளுடைய பார்ட்டர் சிஸ்டம், நான் இங்கிருந்து சேல் பில் போர்டில் நான் வந்து என்னுடைய சர்வீஸா கொடுத்துட்டேன், அதாவது லாரி வாடகைக்கு சர்வீஸா கொடுத்துட்டேன். அதுக்கு பதிலாக அவர் வந்து எனக்கு சிமெண்ட் மூட்டையா கொடுத்துட்றாரு. பார்ட்டர் சிஸ்டம், எக்ஸ்சேஞ்ச், பண்டமாற்று முறை. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் சார், நான் வந்து ஒரு டிவி, புது டிவி 45 இன்ச்சு கலர் டிவி 40,000 ரூபாய், பழைய டிவியை கொண்டு வந்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு எடுத்துக்குவேன், மீதி 30,000 ரூபாய் கொண்டு வந்தா போதும். இப்ப இதுல விலை நான் எவ்வளவு கொடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய் தான் கொடுத்துருக்கேன், 30,000 ரூபாய் கேஷா கொடுத்துருக்கேன், மீதி 10,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பழைய டிவி கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய பொருளுக்காக ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை இந்த முழுவதுமாக எக்ஸ்சேஞ்ச் பண்றேன். பழைய டிவிக்கு புது டிவின்னு கொடுத்தாலும் அதுவும் சேல்ஸ். ஸோ லைசன்ஸ், ஒரு லைசன்ஸை நான் இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பவர்ஸ் கொடுக்குறேன். ரெண்டல், இடத்த வாடகை கொடுக்குறேன். லீஸ் கொடுத்துருக்கேன். டிஸ்போசல் மேட், மொத்தமாவே டோட்டலாவே டிஸ்போஸ் பண்ணிடுறேன். ஆர் அக்ரீடு டு பி மேட், சார் அடுத்த மாசம் நீங்க இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட நான் வந்து இந்த மாசம் நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த மாசம் செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு பொருள் சொல்றாரு. அக்ரீடு டு பி மேட். அடுத்தது இது எல்லாமே அதுல முக்கியமான விஷயம், அக்ரீடு டு பி மேட் ஃபார் அ கன்சிடரேஷன். சார் கன்சிடரேஷன் அப்படின்னா அந்த பொருளுக்கு உண்டான ஒரு விலை, அதான் கன்சிடரேஷன். சார் நான் வந்து ஒரு ஷர்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஷர்ட்டுக்கு நீங்க 100 ரூபாய் பணம் கொடுக்குறீங்க. சார் 100 ரூபாய் பணமா கொடுக்கலாம். இப்ப நான் எக்ஸாம்பிள் சொன்னது டிவி சொன்னேன், பழைய டிவிக்கு புது டிவி, பழைய டிவி வந்து 10,000 ரூபாய்க்கு எடுத்துக்கணும், மீதி 30,000 ரூபாய் நீங்க கேஷ் கொடுக்கணும், புது டிவி எடுத்துட்டு போயிடலாம். அப்ப இங்க கன்சிடரேஷன் அப்படிங்கிறது பழைய டிவி பிளஸ் உங்களுடைய பணமா கொடுத்தது ரெண்டும் சேர்ந்ததுதான் கன்சிடரேஷன். ஸோ இதுக்கு அடுத்தது இந்த வேர்ட்ஸ் மொத்தமா சொல்றாங்க. பை எ பர்சன் இன் கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ். இந்த எல்லா டிரான்சாக்ஷன் எதுக்காக நடந்திருக்கணும் அப்படின்னா பிசினஸ் ஃபர்தரன்ஸ்க்காக, ஃபர்தரா நீங்க தொழில் செய்யறதுக்காக நடந்திருக்கணும் அப்படின்னா இது எல்லாமே சேல்ஸ். அவர் ரிப்பீட் பண்ற சார், ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் சப்ளை வந்து என்ன மாதிரியான குட்ஸா இருந்தாலும் சர்வீசஸா இருந்தாலும், அது சேல்னு வார்த்தை சொன்னாலும் சரி, டிரான்ஸ்ஃபர்னு சொன்னாலும் சரி, பார்ட்டர், எக்ஸ்சேஞ்ச், லைசன்ஸ், ரெண்டல், லீஸ், டிஸ்போசல், மேட் ஆர் அக்ரி டு பி மேட், ஃபியூச்சர் டேட்ல நான் தரேன் அப்படின்னு சொன்னாலும் ஃபார் அ கன்சிடரேஷன். அப்போ 3 விஷயம் இருக்கணும். ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்கணும், சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது கன்சிடரேஷன் இருக்கணும், கன்சிடரேஷன் அதுக்கு ஒரு விலை இருக்கணும், அதை தொடர்ந்து அது எதுக்காக நடக்கணும்னா ஃபார் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ். இந்த 3ம் நடந்தால் இதுக்கு வந்து கண்டிப்பா சப்ளைல கவர் ஆகும், பட் சேல்ஸ்ல கவர் ஆகும். அடுத்தது இதே செக்ஷன், அடுத்த செக்ஷன்ல அதே செக்ஷன் 7ல ஏஏ. சார் நான் ரொம்ப டெப்தா உள்ள செக்ஷனுக்குள்ள போக மாட்டேன், ஜஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பாயிண்ட் மட்டும் சொல்றேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏன்னா முக்கியமான பாயிண்ட். ஏன்னா சேல்ஸ் அப்படின்னா எதெல்லாம் கவர் ஆகுது, பொருளுக்கு பொருள் மாற்றினாலும் அதுவும் அந்த இடத்துல சேல்ஸோட தான் வருது. பார்ட்டர், எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாமே வந்து இருக்கு. அடுத்தது வந்து இன்னொரு செக்ஷன், இது வந்து லேட்டரா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் ஆர் டிரான்சாக்ஷன்ஸ் பை எ பர்சன் அதர் தேன் இண்டிவிஜுவல் டு இட்ஸ் மெம்பர்ஸ். அதாவது ஒரு மெம்பர்ஷிப் குரூப் அல்லது ஒரு அசோசியேஷன் இது மாதிரி வச்சிருக்கும் போது அந்த அசோசியேஷன் அந்த அவங்களுடைய மெம்பர்ஸுக்கு ஏதாவது ஒரு சேவைகள் வழங்கினால் அந்த சேவைகள் அதுவும் சேல்ஸ்ல கவர் ஆகும். அதாவது அந்த ஒரு மெம்பர்ஷிப் ஃபீஸை வாங்கிட்டு நான் வந்து ஒரு சேவை கொடுக்குறேன், ஒரு அசோசியேஷன்ல ஒரு மெம்பர்ஷிப் ஃபீஸ் வாங்கிட்டு அதுக்காக வந்து அவருக்கு ஒரு சர்வீஸ் பண்ணனா தட் இஸ் ஆல்சோ
கன்சிடர் அஸ் சர்வீஸ் அப்படிங்கறது சொல்றாங்க. அதுவும் சேல்ஸ்ல வரும் அப்படிங்கறது சொல்றாங்க. அடுத்தது பாயிண்ட் பாத்தீங்கன்னா இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ். வெளி மாநிலத்திலிருந்து வெளி அதர் கண்ட்ரியில இருந்து நீங்க வந்து ஒரு சர்வீஸை இம்போர்ட் பண்றீங்க. அது எதுக்காக? முக்கியமா பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக. ஃபார் அ கன்சிடரேஷன் ஆர் நாட் இன் த கோர்ஸ் ஆஃப் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ். இதுல பணம் வாங்கினாலும் வாங்கலைனாலும் நீங்க வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருளை இம்போர்ட் பண்றீங்க, ஒரு சர்வீஸ் இம்போர்ட் பண்றீங்கன்னா அதுவும் இது வந்து இதுலதான் வரும், சேல்ஸ்ல தான் வரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. சார் இப்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இதெல்லாம் முதல்ல சேல்ஸ்னா என்னங்கிற பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டாங்க. நமக்கு வந்து ஒண்ணு வந்து சேலு, டிரான்ஸ்பர், லீஸ், ரெண்ட் இதெல்லாமே சப்ளைல தான் கவர் ஆகுங்கிறத சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா 3 விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஒரு விஷயம் ஷெட்யூல் 1. ஷெட்யூல் உள்ள நமக்காக இன்ட்ரடியூஸ் செய்யப்படுகிறது. ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2, ஷெட்யூல் 3. சார் இந்த ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2, ஷெட்யூல் 3 இதை நீங்க கண்டிப்பாக நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். சார் இதுல என்ன சொல்ல வர பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் 1 அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது, ஒரு சேல்ஸோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. அந்த டிரான்சாக்ஷனுக்கு நீங்க எந்த விதமான கட்டணமும் வசூலிக்கலை. அதாவது கட்டணம் மீன்ஸ் கன்சிடரேஷன். எந்த கன்சிடரேஷன், ஈவன் வித்தவுட் கன்சிடரேஷன். ஒரு சில டிரான்சாக்ஷன் நடக்குது, அந்த டிரான்சாக்ஷனுக்கு எந்த விதமான கன்சிடரேஷன் இல்லை, இருந்தாலும் அது சேல்ஸ்ல சேர்க்கப்படும், அது சப்ளைல கவர் ஆகும் அப்படிங்கிறது ஷெட்யூல் 1. ஷெட்யூல் 1ல நீங்க பார்க்கும்போது சார் நான் இந்த ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷனுக்கு நான் பணமோ பொருளாவோ கையில வாங்கவே இல்லை, ஆனா இது சேல்ஸ்ல வருமா வராதா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது ஷெட்யூல் 1. ஷெட்யூல் 2 பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஷெட்யூல் 2 என்ன கிளாசிஃபை பண்ணதுன்னா ஒரு பர்டிகுலர் சப்ளை நடக்கிறது, இது சப்ளைங்கிறது குட்ஸா சர்வீஸா. ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன்ங்கிறது சேலுங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது கண்டிப்பா சேல்ஸ் தான், ஆனா இது குட்ஸ்ல சேர்த்துறதா இது சர்வீஸ்ல சேர்த்துறதா அப்படிங்கறது நீங்க வெரிஃபை பண்ணணும்னா ஷெட்யூல் 2. சார் எதுக்கு சார் இந்த ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2 இதெல்லாம் அப்படின்னா இப்போ ஒரு பொருளை நம்ம பொருளோ சேவையோ அதை ஃபர்ஸ்ட் கிளாசிஃபை பண்ணணும். இது குட்ஸ்ல வருமா சர்வீஸ்ல வருமா எனக்கு தெரியல சார் அப்படின்னா ஷெட்யூல் 2 ரெஃபர் பண்ணணும். ஷெட்யூல் 2ல ரெஃபர் பண்ணோம்னா அது குட்ஸ்ல வருமா சர்வீஸ்ல வருமான்னு நமக்கு தெரிஞ்சிடும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சுதான் இப்ப இது குட்ஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த குட்ஸை வந்து நம்ம HSN கோட வெரிஃபை பண்ணி ரேட் ஆஃப் டாக்ஸ் கொண்டு போகலாம். இப்போ சர்வீஸ் சார் இது ஷெட்யூல் 2 படி இது சர்வீஸ்ல கவர் ஆகுது அப்படின்னா இதை கொண்டு போய் SAC கோட்ல கொண்டு போய் நான் கொடுத்த சர்வீஸ்க்கு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ் அப்படிங்கறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் நமக்கு வந்து ஷெட்யூல் 2, அதாவது இது பொருள்ல சேருமா அல்லது சர்வீஸ்ல சேருமா அப்படிங்கிறது தான் ஷெட்யூல் 2. மூன்றாவது ஷெட்யூல் 3. ஷெட்யூல் 3ங்கிறது அப்படின்னா இந்த ரெண்டையும் சேராது அப்படிங்கும் போது இன்னும் சொல்ல போனா இது வந்து உங்களுக்கு சேல்ஸ்லயே வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மூணாவது ஷெட்யூல் இட் இஸ் நெய்தர் ட்ரீட்டட் as சப்ளை ஆஃப் குட்ஸ் நார் சப்ளை ஆஃப் சர்வீசஸ். ரெண்டு கணக்குலையும் சேராது, குட்ஸ்லயும் வராது சர்வீஸ்லயும் வராது. இதுக்கெல்லாம் அப்படின்னா ஷெட்யூல் 3ல வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஃபுல்லி டாக்ஸ் வராது, எக்ஸம்டட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது என்ன சொல்ல போனா இது அந்த போர்ஷனுக்குள்ளாரையே அதாவது GSTலயே கவர் ஆகாது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதெல்லாம் சேல்ஸ்ங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த சேல்ஸை வந்து எதுல வெரிஃபை பண்ணணும், அந்த சேல் ஆஃப் குட்ஸா சேல் ஆஃப் சர்வீசஸா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணணும். அப்படி வெரிஃபை பண்றதுக்கு ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2, ஷெட்யூல் 3ங்கிற 3 விஷயத்தை நம்ம பார்க்கணும்னு சொல்லிக்கிறோம். இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு சர்வீஸுக்கும் லேட்டா 2 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, அதுக்காக நான் சொல்றேன். ஒவ்வொரு சேல் அப்படின்னா 3 விஷயம் இருக்கும். ஒன்னு சேல்ஸ்ங்கிறது டிரான்ஸ்பர், பார்ட்டர், எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். அடுத்தது கன்சிடரேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். அடுத்தது மூணாவது விஷயம் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ். இதுல பிசினஸுக்காக இது செய்யப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது 3 விஷயம். இது 3 நடந்தா தான் நம்ம வந்து சப்ளைங்கிற டெஃபினேஷன் உள்ளாரே இதுல வந்து நமக்கு கவர் ஆகும். இப்போ நம்ம ஷெட்யூல் 1 நோக்கி போவோம். ஷெட்யூல் 1 ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2, ஷெட்யூல் 3 அப்படிங்கிற 3 விஷயம் இருக்கு. இந்த ஷெட்யூல் 1ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது ஆக்டிவிட்டிஸ் டு பி ட்ரீட்டட் as சப்ளை. இது கண்டிப்பா இது சேல்ஸ் தான், ஈவன் இஃப் மேட் வித்தவுட் கன்சிடரேஷன். சார் இதுக்கு உண்டான பணமோ பொருளோ நான் வாங்கலைனாலும் கூட இது கண்டிப்பாக சேல்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்க்கணும். இதுல ஒவ்வொரு பாயிண்ட் சொல்றாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஷெட்யூல் 1 நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஷெட்யூல் 1ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பர்மனன்ட் டிரான்ஸ்ஃபர்
or disposal of business assets where input tax credit has been availed on such assets. சார் பர்மனன்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா முழுவதுமாக உங்களுடைய பேர்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியோ அல்லது சொத்துக்களையோ உங்களுடைய பிசினஸையோ பிசினஸ் அசட்ஸையோ முழுவதுமாக இன்னொருவருக்கு மாத்துறீங்க சார். அப்படி முழுவதுமாக இன்னொருவருக்கு மாற்றும் போது ஏற்கனவே அந்த பொருளுக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவைல் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்புட் எடுத்திருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக சப்ளை சார். அப்படின்னா இது என்ன சார் எனக்கு புரியல, இது எங்க சார் வருது அப்படின்னா எக்ஸாம்பிளா சொல்றேன் சார். ஒருத்தர் ஒரு பிசினஸ வந்து க்ளோஸ் பண்ணலான்னு முடிவு பண்றாரு. அப்படி க்ளோஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது அதுல அவருக்கு ஏற்கனவே சில அசெட்ஸ் சார். அந்த அசெட்டுக்கு அவர் ஐடிசியும் எடுத்திருக்காரு. ரிப்பீட் பண்றேன் சார், ஒரு பிசினஸ் இருக்கு, அவர் க்ளோஸ் பண்ண போறாரு, அசெட் இருக்கு. அந்த அசெட்ஸை வந்து அவர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, விற்கலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. விற்கலான்னு முடிவு பண்ணும்பொழுது லிஸ்ட் வைஸ் எடுக்கிறாரு. கம்ப்யூட்டர் இருக்கு, ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு, டேபிள்ஸ் இருக்கு, சேர்ஸ் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொன்றா நிறைய விஷயங்கள் அவருக்கு அசெட்ஸா இருக்கு சார். இந்த அசெட்டுக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு இன்புட் எடுத்து வச்சிருக்காரு. அப்போ இன்புட் அவைல்டு குட்ஸ், இன்புட் அவைல்டு கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னு இப்போ இதை முழுவதுமாக விற்கலான்னு முடிவு பண்றாரு. விற்கும் பொழுது ஒவ்வொரு பொருளாக தனித்தனியா விற்கிறார். சேர் தனியா, டேபிள் தனியா, கம்ப்யூட்டர் தனியா, இது ஒவ்வொன்றும் விற்கிறாரு அப்படின்னா இது ஒவ்வொன்றும் கண்டிப்பாக சேல்ஸ்ல கவர் ஆகும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சார். அப்ப எப்ப சேல்ஸ் கவர் ஆகும் சார்? முழுவதுமா அப்படியே ஒரு பேலன்ஸ் ஷீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றாரு அது சார். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய பிசினஸ அப்படியே என்டையரா ஏங்கிற பிசினஸ அப்படியே பிக்கு மொத்தமா பி டேக் ஓவர் பண்ணிக்கிறார். இப்ப இது சேல்ஸ் ஆனா இந்த சேல்ஸ்ல வராது சார். அப்படியே மொத்தமாக டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டது பிசினஸ். ஃபர்ஸ்ட் கேஸ்ல தனித்தனியா விற்கிறாரு. அப்படி தனித்தனியா விற்கும் பொழுது கண்டிப்பா அது வந்து பர்மனன்ட் டிரான்ஸ்ஃபர் நடக்குது, டிஸ்போசல் ஆஃப் அசெட்ஸ் நடக்குது. இதை விற்கும் போது இது சேல் வரும், இதுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டியது வரும். அடுத்தது இதே ஷெட்யூல் 1 தான் பார்த்துட்டு இருக்கோம் சார். ஷெட்யூல் 1ல ரெண்டாவது விஷயம், சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் between related person or between distinct person as specified in section 25 made in the course of furtherance of business. நான் ரெண்டு கன்சர்ன் இருக்கு, ஏ அண்ட் பி. இப்போ ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. செக்ஷன் 25ல இது சம்பந்தமா இருக்கு. ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன், ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் அப்படின்னா யார் யாரெல்லாம் ரிலேட்டட் பர்சன்ஸ் அப்படின்னா, ஒரு பிசினஸ்ல ஏல இருக்கக்கூடிய அதே ப்ரொப்ரேட்டர் பிங்கிற பிசினஸ் பார்ட்னர்ஷிப் அதுல வந்து அவர் இருக்கார். அப்படி ஏ நடக்கிற பிசினஸ்க்கும் பி நடக்கிற பிசினஸ்க்கும் ஏவுக்கும் பிக்கும் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தா அது ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் சார். ஏல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் ஒரு ப்ரொப்ரேட்டரா இருக்காரு, பிங்கிறது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அந்த கம்பெனில அவர் டைரக்டரா இருக்காரு. கண்டிப்பா இது ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன். அப்போ ஏதோ ஒரு விதத்துல ஒரு கம்பெனிக்கு இன்னொரு கம்பெனிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த பிசினஸ்ல ஏங்கிற பிசினஸ்ல இருக்கக்கூடிய அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னொரு கன்சர்ன்ல இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஏங்கிற பிசினஸ் நான் தான் ப்ரொப்ரைட்டர் சார். இதுல பிங்கிற பிசினஸ்ல என்னோட பையன், என்னோட ஒய்ஃபு இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனா நான் பிங்கிற பிசினஸ்ல இல்லவே இல்லை, பார்ட்னராவோ டைரக்டராவோ எதுவுமே இல்லை. ஆனா ஏங்கிறது நான் தனிப்பட்ட ஒரு ப்ரொப்ரைட்டர், பிங்கிறது என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய இன்னொரு பிசினஸ். ஏல இருந்து பிக்கு நான் ஏதாவது சேல் பண்ணா இது ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன். ஏன்னா இந்த ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் நம்ம ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ல வேல்யூவேஷன் ரூல்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா இந்த செக்ஷன் மட்டும் கொஞ்சம் வெளில தான் போறோம். ஆனா இருந்தாலும் நம்ம ஏன் இது ரிலேட்டட் பார்ட்டிங்கிற சொல்லுவோம் சார். எல்லாத்துக்கும் நான் 100 ரூபாய்க்கு விற்கிறேன் ஒரு பொருளை, ஆனா என்னுடைய சிஸ்டர் கன்சர்னுக்கு நான் வந்து 90 ரூபாய்க்கு விற்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு சிஸ்டர் கன்சர்ன், எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட பிசினஸ் அப்படிங்கிறதுக்காக 90 ரூபா விற்கிறேன். இது ஆபீசர் அப்செக்ட் பண்ணுவார். ஏன் அப்படின்னா நீங்க எல்லாத்துக்கும் 100 ரூபா விற்கும் போது உங்களுடைய சிஸ்டர் கன்சர்னுக்கு அண்டர் வேல்யூ பண்ணி விற்கிறீங்க, 10 ரூபா கம்மியா விற்கிறீங்க. அதனால இங்க வந்து பிசினஸ்ல வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் இழப்பு ஏற்படுது. ஏன்னா 100 ரூபாய்க்கு விற்கும் போது 18% அப்படின்னு அஷ்யூம் பண்ணிட்டோம் அப்படின்னா 18 ரூபா கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும். ஆனா அதே 100 ரூபா பொருள்ல ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ல நீங்க வந்து 90 ரூபாய்க்கு சொந்தக்காரங்க கம்பெனி, என்னோட ஃப்ரெண்ட், அதாவது மீன்ஸ் சிஸ்டர் கன்சர்ன், என்னோட ஃபேமிலி பிசினஸ் மெம்பர் இருக்கக்கூடிய கன்சர்ன் அப்படிங்கிறதுக்காக 90 ரூபாய்க்கு நீங்க சேல் அண்டர் வேல்யூ பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் கிடைக்க வேண்டிய டாக்ஸ் கம்மியா கிடைக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தாலும் when made in the course of furtherance of business furtherance-க்காக நீங்க இங்கிருந்து அங்க சேல் பண்ணியிருந்தாலும், ஏதாவது ஒரு பொருள் அங்க அனுப்பிச்சிருந்தீங்கனாலும் சார், அதுக்கு பணம் வாங்கினாலும் வாங்கினாலும் இஸ் சேல்ஸ்.
ஏன் அப்படின்னா பிசினஸ் எனக்கு சிந்த சிஸ்டர் கன்சர்ன் தான் சார், அதனால நான் இங்கிருந்து அங்க பொருளை கொடுத்துட்டேன், அது என்னோட தான், நானும் அங்க பார்ட்னரா இருக்கிறேன், அதனால பணம் வாங்கிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் ஆல்சோ எ சேல்ஸ், தட் இஸ் சப்ளை. அடுத்தது மூணாவது பாத்தீங்கன்னா சார், இந்த இடத்துல ப்ரொவைடட் தட் கிஃப்ட்ஸ் நாட் எக்ஸீடிங் 50,000, இதுல 50,000 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை நீங்க உங்களுடைய வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸ் அவங்களுக்கு நீங்க ஃப்ரீயா ஒரு வருஷத்துல கொடுக்குறீங்க சார். அதுக்கு எந்த விதமான கன்சிடரேஷன் இல்லை. கன்சிடரேஷன் அப்படின்னாவே நீங்க அந்த பணம் ஞாபகம், அந்த பொருளுக்குமான விலை அப்படின்னு ஞாபகம். விலைங்கிறது பணமாகவும் கொடுக்கலாம், பொருளாகவும் கொடுக்கலாம். இப்போ நான் என்னோட ஸ்டாஃபுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துடுறேன், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கேன், என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் நான் வந்து ஃப்ரீயா லேப்டாப் கொடுத்துறேன், கிஃப்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃப்ரீங்கிறது கூட வேணாம், அந்த வேர்ட்ஸ் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா கிஃப்ட். கிஃப்டா வந்து என்னோட ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் எம்ப்ளாயர் டு அன் எம்ப்ளாயி, 1 to 1, ஒரு எம்ப்ளாயர் ஒரு எம்ப்ளாயி. நான் 10 பேர் என்கிட்ட வேலை செய்யறாங்க அப்படின்னா நான் 10 பேருக்கு 1 to 1 பார்க்கணும். நான் வந்து லேப்டாப் வாங்கி கொடுக்குறேன். ஒவ்வொருத்தருக்கும் 49,000 ரூபாய் 49,000 ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப் வாங்கி தர்றேன் அப்படின்னா இப்போ இது வந்து நான் கொடுத்துடலாமா? இதுக்கு நான் எந்த பணமும் அவங்களுக்கு வாங்கல அப்படின்னா இது சேலா? இது வந்து நான் எம்ப்ளாயிஸ் ஒவ்வொருத்தருக்கும் 49,000 ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப் நான் கிஃப்டா கொடுத்துருக்கேன், இதை வந்து சேல்ஸ்னு எடுத்துக்கணுமா? சப்ளையா? இட் இஸ் சப்ளையான்னு கேட்டா இது சப்ளை கிடையாது. இது ஒரு பார்ட் சப்ளை கிடையாதுங்கிறதோட நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சுப்போம், அதுக்கப்புறம் அதனோட இம்ப்ளிகேஷன் தனியா போகும். சரி, இதே விஷயத்த நான் லேப்டாப்பை வந்து 60,000 ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப்பை என்னுடைய கஸ்டமர், அதாவது என்னுடைய எம்ப்ளாயிஸ்க்கு நான் வந்து கிஃப்டா கொடுக்குறேன் இந்த வருஷம் அப்படின்னா இதுக்கு கன்சிடரேஷன் நான் எதுவுமே வாங்கல, பணம்லாம் எதுவுமே வாங்கிக்கல, நான் கிஃப்டாவே கொடுக்குறேன். ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் நான் வந்து 60,000 ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப் 10 எம்ப்ளாயிஸ்க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இது சேல்ஸா அப்படின்னா இது கண்டிப்பா சேல்ஸ். இது என்ன அதான் இந்த செக்ஷன் சொல்லுது, ஈவன் வித்தவுட் கன்சிடரேஷன். சார் அந்த பொருளை கொடுத்ததுக்காக நான் எந்த பணமும் வாங்கிக்கல, 60,000 ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப் நான் கிஃப்டா தான் கொடுக்குறேன். இங்க கண்டிஷன் ஷெட்யூல் 1ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாயர் ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கு 1 to 1, an employer to an employee, value of gift exceeding 50,000, 50,000 ரூபாய்க்கு மேல இருந்தா அது சப்ளை, 50,000 ரூபாய்க்கு கீழே இருந்தா சப்ளை கிடையாது. சார் இது எப்படி ட்ரீட் பண்ணணும், ஜிஎஸ்டியில எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறது இந்த செஷன் முடிஞ்சோடனே சொல்லுவோம். யாராவது ஞாபகம் வச்சு இந்த லேப்டாப் எக்ஸாம்பிள் கேளுங்க, நான் சொல்றேன். அடுத்தது அதே ஷெட்யூல் 1ல போனார் சப்ளை ஆஃப் குட்ஸ். சார் இந்த குட்ஸ் தான் கவர் ஆகும், குட்ஸ்ல தான் இதை வந்து எடுத்துக்குவாங்க. இந்த குட்ஸா எடுத்துக்கும் போது இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பை எ பிரின்சிபல் டு இஸ் ஏஜென்ட், ஒரு ஏஜென்ட் பிரின்சிபல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியது. அவருக்காக பிரின்சிபலுக்காக ஏஜென்ட் வேலை செய்தாலோ அல்லது ஏஜென்ட்டுக்காக பிரின்சிபல் வேலை செய்தாலோ குட்ஸை ரிசீவ் பண்றாரு, ஏன்னா அவருக்காக இவர் வாங்கி இவர் விற்கிறாரு, திரும்ப ரிட்டர்ன் அனுப்புறாரு. இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடந்தாலும் இட் இஸ் ஆல்சோ ஏ சப்ளை அப்படின்னு சொல்றாரு. இது சிம்பிளா எடுத்துட்டோம்னா சப்ளை ஆஃப் குட்ஸ்ல வரும். அந்த பொருளை பிரின்சிபல் ஓனர் யாரோ அவர் வந்து அந்த பிரின்சிபல் ஏஜென்ட்டா அப்பாயிண்ட் பண்ணிருக்கிற பொருள் நபருக்கு சப்ளை பண்றாரு. அதே மாதிரி பிரின்சிபல் வேற ஏஜென்ட் அண்டர்டேக்ஸ் டு ரிசீவ், அவருக்காக குட்ஸை ரிசீவ் பண்றதுக்காக ஒத்துக்கிறார். இது எல்லாமே நடந்துச்சுன்னா இதுவும் சப்ளை அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ். சார் இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ்ல இதுல ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க. முதல்ல இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் பை எ பர்சன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2019 பிப்ரவரியில ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. இம்போர்ட் ஆஃப் பர்சன் அப்படி இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் பை எ பர்சன்ங்கிறது மேல டாக்ஸபிள் பர்சன். ஏன்னா இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ்னா வெளிநாட்டுல இருக்கு. சார் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வெளிநாட்டுல இருக்காரு, அவர் சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் என்னோட இந்த ஜிஎஸ்டி ஃபைலிங் என்னோட கஸ்டமர் டேட்டா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்காக வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே, அங்கிருந்து அவர் ஒரு சாஃப்ட்வேர் என்னோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அவர் இங்கே ஒர்க் பண்ணல, அங்கேயே எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிட்டு அங்கிருந்து எனக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேரை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அப்போ அந்த ரெடி பண்ணி கொடுத்ததை நான் இங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ். சார் இம்போர்ட் நான் அங்கிருந்து ஒரு சர்வீஸை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் இங்க. சார் இங்க அடுத்தது பை ஏ டாக்ஸபிள் பர்சன். சார் நார்மலா சார் நான் பிசினஸ்லயே இல்ல, நான் என்னோட பர்சனல் யூஸ்க்காக வாங்கினா இது கவர் ஆகும். ஆனா பை ஏ டாக்ஸபிள் பர்சன், ஒரு ஜிஎஸ்டியில பதிவு பண்ணியிருக்கிற நபர் அவர்கிட்ட இருந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு சர்வீஸை இம்போர்ட் பண்றாரு ஃப்ரம் அ ரிலேட்டட் பர்சன் ஆர் ஃப்ரம் எனி அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். சார் ரிலேட்டட் பர்சன்னா அவருக்கு சொந்தக்காரரா இருக்கலாம், அவருடைய வேற ஒரு பர்சனா இருக்கலாம், எம்ப்ளாயியா இருக்கலாம், அவர்கிட்ட இருந்து வாங்கினாலோ அல்லது வேற ஒரு கம்பெனிட்டு இருந்து வாங்கினாலோ, அதுவும் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக சர்வீஸை ஒரு வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணால் அதுக்கும்
இது இஸ் ட்ரீட்டட் ஆஸ் அ சப்ளை. இந்த டிரான்சாக்ஷன் சேல்ஸ்ல வரும். சேல்ஸ்னா அவருக்கு சேல்ஸ். நான் இம்போர்ட் ஆர்சிஎம்ல நம்ம பணம் கட்டுற மாதிரி. அதான் சேல்ஸ்னா டைரக்டா அங்கிருந்து தான் இங்க சர்வீஸ் வருது, இது எப்படி சேல்ஸ் ஆகும்னு நினைக்க வேண்டாம். அங்கிருந்து இங்க சர்வீஸ் வரும்பொழுது இந்த டிரான்சாக்ஷன் நடந்தது சேல்ஸ், இதுக்கு முன்னாடி டாக்ஸ் கட்ட வேண்டியது. இதுதான் ஷெட்யூல் 1 பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட விஷயம். 4 விஷயம் தான் சார் ஷெட்யூல் 1 பொறுத்த வரைக்கும். பிசினஸ் மொத்தமா டிரான்ஸ்ஃபர் பண்றீங்களா அல்லது பார்ட்டா பர்மனன்ட் டிஸ்போசல் ஆஃப் பிசினஸ் அசெட்ஸ், மெயின் அசெட்ஸ். இந்த அசெட்டை விற்பனை செய்யும் போது இதுக்கு டாக்ஸ் வருமா வராது, இது சேல்ஸா இல்லையா அப்படிங்கிறதுக்காக பார்க்கணும். ரெண்டாவது வந்து பார்க்கும்பொழுது சேல்ஸ் பிட்வீன் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் பிட்வீன் ரிலேட்டட் பர்சன்ஸ். வேற நபருக்கு நம்ம வந்து அந்த சேல்ஸ் பண்ணும் பொழுது, அதாவது ரிலேட்டட் பர்சனா இருக்கும் பொழுது நான் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அதுவும் சேல்ஸ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தா சப்ளை ஆஃப் பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட். இது 4வது வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ். 4 விஷயங்கள் பார்க்கணும். அடுத்தது ஷெட்யூல் 2 வந்து பார்க்கறோம். ஷெட்யூல் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆக்டிவிட்டிஸ் ஆர் டிரான்சாக்ஷன்ஸ் டு பி ட்ரீட்டட் அஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சப்ளை ஆஃப் சர்வீசஸ். இப்பதான் நம்ம வந்து மெயின் கோர் வரும். இது குட்ஸ்ல வருமா சர்வீஸ்ல வருமான்னு நமக்கு ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன்ல டவுட் வந்துச்சு அப்படின்னா நம்ம இமிடியட்டா ஷெட்யூல் 2 நம்ம ரிவ்யூ பண்ணணும். இப்ப ஷெட்யூல் 2 பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா இதுல ஒவ்வொரு பாயிண்டா சொல்றாங்க. இதுல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ஏன்னா ஷெட்யூல் 2 மட்டும் கொஞ்சம் அதிகமான விஷயம். டிரான்ஸ்ஃபர்ங்கிற ஹெட்டிங்ல ஒண்ணு சொல்றாங்க. சார் எனி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில் இன் குட்ஸ். சார் என்னுடைய என்னுடைய உரிமையை என்னோட டைட்டிலா நான் மாத்தி கொடுக்குறேன். சார் டைட்டில் எப்ப மாறும் அப்படின்னா இன்வாய்ஸ் போட்டா மாறும். என்னோட ஒரு பத்திரம் போட்டா நான் மாத்தி கொடுக்கலாம். நான் வந்து ஒரு பில் போட்டு நான் கடையில வச்சிருக்க பொருளை பில்லு போட்டு இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி இன்னொருத்தருக்கு மாத்துறேன் அப்படின்னா தென் இட் இஸ் குட்ஸ். எனி டிரான்ஸ்ஃபர் இன் டைட்டில் இன் குட்ஸ் இஸ் a சப்ளை ஆஃப் குட்ஸ். இது குட்ஸ்ல தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அதே 2வது பாயிண்ட் டிரான்ஸ்ஃபர்ல எனி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட் இன் குட்ஸ் ஆர் அன்டிவைடட் ஷேர் இன் குட்ஸ் வித்தவுட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில். சார் இதுல 2 விஷயம். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில் அப்படின்னா முழுவதுமா ஓனர்ஷிப்பே மாறிடுச்சு அப்படின்னா இது குட்ஸ். இப்போ ஓனர்ஷிப் எங்கிட்ட தான் இருக்கு, ஆனா அந்த பொருளை அவர் உபயோகப்படுத்திக்கலாம், அந்த குட்ஸ் அவர் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா ரைட்ஸை மட்டும் நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன், நான் அதை உபயோகப்படுத்தக்கூடிய உரிமையை அவருக்கு விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அதை மட்டும் அவர் உபயோகப்படுத்திக்கிறதுக்கு அப்படி பண்ணினாருன்னா தென் இட் இஸ் சர்வீசஸ், சப்ளை ஆஃப் சர்வீஸ். முழுவதுமாக பொருள் கைமாறுச்சுன்னா குட்ஸ். பொருளுடைய உரிமை ஓனர்ஷிப் எங்கிட்ட தான் இருக்குது, ஆனா பொருளை உபயோகப்படுத்திக்கிறதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்தேன் அப்படின்னா தென் அந்த உபயோகப்படுத்திக்கக்கூடிய பார்ட் அந்த ரைட்ஸுக்கு பேரு தென் இட் இஸ் சர்வீசஸ். அடுத்து எனி டிரான்ஸ்ஃபர் இன் டைட்டில் அண்டர் an அக்ரிமெண்ட். சார் ஃபியூச்சர் டேட்ல அக்ரிமெண்ட் போட்டு நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து இது வந்து உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு நான் ஃபியூச்சர் டேட்ல பணம் கொடுத்துருங்க, இந்த பணத்தையும் நான் ஃபியூச்சர்ல வாங்கிக்கிறேன் அல்லது இப்ப வாங்கிக்கிறேன், இப்ப பார்ட் அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன், பின்னாடி அப்புறம் வாங்கிக்கிறேன், ஆனா அடுத்த மாசத்துல இருந்து இந்த பொருள் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு மாத்தி கொடுத்தேன் அப்படின்னா தென் இட் கம்ஸ் அண்டர் சப்ளை ஆஃப் குட்ஸ். அப்போ பொருளுடைய இங்க முக்கியமா பார்க்கணும், இது வந்து இது எல்லாத்தையுமே சேலோட நீங்க லிங்க் பண்ணீங்க. இப்ப நடந்த ஒரு டிரான்சாக்ஷன் சேல்ஸ், அந்த சேல்ஸ் வந்து குட்ஸா சர்வீசஸா அப்படின்னு கவர் பண்ணணும் அப்படின்னா டைட்டிலே மாறுது, ஓனர்ஷிப் மாறுனா இது குட்ஸ்ல வரும். இது ஓனர்ஷிப் அவர்கிட்டயே இருக்குது, அந்த பொருளை உபயோகப்படுத்தக்கூடிய ரைட்ஸை மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னா தென் இட் இஸ் சர்வீசஸ் அப்படின்னு. அடுத்தது செகண்ட் பாயிண்ட், அதுலயே ஷெட்யூல் 2ல 2வது லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ். லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எனி லீஸ், இந்த வார்த்தைகள் நீங்க எப்படி யூஸ் பண்ணாலும் சரி, லீஸ், டெனன்சி, ஈஸ்மெண்ட், லைசன்ஸ் டு ஆக்குபை த லேண்ட், இந்த மாதிரி நீங்க லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ்ல இன்னொருத்தருக்கு அந்த இடத்தை உபயோகப்படுத்துறதுக்கு நீங்க லீஸ் கொடுக்குறீங்க அல்லது டெனண்டா நீங்க ரெண்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்ச நாள் உபயோகப்படுத்திக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க, லைசன்ஸ் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி என்ன கொடுத்தீங்கன்னாலும் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் ரிலேட்டடோட எதை கொடுத்தீங்கன்னாலும் இட் இஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் எனி லீஸ் ஆர் லெட்டிங் அவுட் ஆஃப் பில்டிங். சார் பில்டிங்கை மொத்தமா நான் வாடகைக்கோ குத்தகைக்கோ கொடுக்குறேன், அந்த மாதிரி லீஸ் கொடுக்குறேன் அப்படின்னா கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல், ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஃபார் பிசினஸ் ஆர் காமர்ஸ். எதுக்காக ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை நான் என்ன பர்பஸ்க்காக கொடுத்தாலும் ஹோல்லி ஆர் பார்ட்லி, முழுவதுமாக அல்லது பாதியா ஏதோ ஒரு பகுதியை மட்டும் நான் இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் சர்வீஸ். சார் இது எதுக்காக சர்வீஸ் அப்படின்னா இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பிசினஸ் ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்தோம்னா இது வந்து சேல், அந்த வாடகைக்கு எடுக்கிறது சர்வீஸ்.
அந்த சர்வீஸ்னா இந்த குட்ஸ், இந்த இடத்த வாடகைக்கு எடுக்கிறது எல்லாமே நமக்கு சர்வீஸ்ல வரும் அப்படிங்க நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஷெட்யூல் 2 கொடுத்துருக்காங்க. மூணாவது ட்ரீட்மெண்ட் ஆஃப் ப்ராசஸ். அந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம சிம்பிளா எடுத்துக்கலாங்க, ஜாப் ஒர்க். இந்த மூணாவது ஷெட்யூல் 3ல ட்ரீட்மெண்ட் ஆர் ப்ராசஸ்னு வார்த்தை இருக்கும். அது நம்ம டைரக்டா மீனிங் எடுத்தோம்னா ஜாப் ஒர்க். எனி ட்ரீட்மெண்ட் ஆர் ப்ராசஸ் which is applied to another person's goods, இன்னொருவருடைய பொருளின் மீது செய்யப்படுகிற வேலைகள், அது எல்லாமே கம்ஸ் அண்டர் சர்வீஸ் அப்படிங்கும். ஷெட்யூல் 2ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதே இது ஒரு சேல், அந்த சேல் குட்ஸா சர்வீஸான்னு புரிஞ்சுக்கிறதா இது போயிட்டு இருக்கும். அப்போ ட்ரீட்மெண்ட் ஆர் ப்ராசஸ் அப்படின்னாவே அது சர்வீஸ்ல வரும். இன்னொருவருடைய பொருளின் மீது செய்யப்படுகிற வேலை அப்படின்னா சர்வீஸ். அடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பிசினஸ் அசெட்ஸ். இங்க திரும்பவும் பிசினஸ் அசெட் டிரான்ஸ்ஃபர் பார்க்கும். வேர் குட்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் அசெட்ஸ் ஆர் பிசினஸ் டிரான்ஸ்ஃபர்ட் அண்டர் டைரக்ஷன் ஆஃப் கேரிங் ஆஃப் பிசினஸ். நான் ரொம்ப அந்த டீடைல்டா போலீங்க. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஸ்போசல், இந்த குட்ஸை நான் அதாவது என்னுடைய பிசினஸ்ல இருக்கக்கூடிய அசெட்டை நான் வந்து சேல் பண்றேன், விற்பனை செய்யும் பொழுது இது கம்ஸ் அண்டர் குட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த தான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, வேர் இந்த 3 பாயிண்ட், அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பிசினஸ் அசெட்ஸ்ங்கிறத நம்ம 3 பார்க்கணும். Where by under direction of person of carrying of business, goods held use of business, put into private use or used, made available to any other person for any other person other than business, for engaging avail of goods of service. அதாவது நான் ஃபுல்லா அந்த லைன் ஃபுல்லா குயிக்கா படிக்கிறேங்க, அதனால அந்த வேர்ட்ஸ் வந்து இது இருக்கும். அதுக்காக நெக்ஸ்ட் டைம்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு நான் எந்த செக்ஷன் சொல்றேனோ அந்த செக்ஷன் வந்து நான் அந்த செக்ஷனை மட்டும் தனியா கவர் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு பிரிண்ட் அவுட்டா வச்சுக்கோங்க. சார், இன்னொருடைய பொருளின் மீது இன்னொருத்தர் டைரக்ஷன் கொடுத்து அதை நான் உபயோகப்படுத்துறேன். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில் இருக்குல்ல சார், அவருடைய பிசினஸை நான் பாத்துக்கிறேன், நான் உபயோகப்படுத்துறேன், டைரக்ஷன் இதை நீ பாத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா இட்ஸ் கம்ஸ் அண்டர் சர்வீசஸ். அந்த பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் வேர் எனி பர்சன் சீசஸ் டு பி அ டாக்ஸபிள் பர்சன். சார், மூணாவது பாயிண்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பொருளை மொத்தமா விற்கிறேன் குட்ஸ். சார், ரெண்டாவது பாயிண்ட் பொருள் அங்கேயே தான் இருக்குது, அசெட்ஸ் அங்கேயே தான் இருக்குது, நான் போய் அதை யூஸ் மட்டும் பண்றேன். நான் இன்னொருத்தருடைய பிசினஸ் அசெட்ஸை நான் போய் யூஸ் மட்டும் பண்ணிக்கிறேன், சர்வீஸ். மூணாவது பாயிண்ட் எனி சீசஸ் டு பி அ டாக்ஸபிள் பர்சன். ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் தொடர்ந்து டாக்ஸபிள் பர்சனாக இல்லாமல் போகிறார் அப்படின்னா சீசஸ் டு பி அ டாக்ஸபிள் பர்சன். இனிமேல் அவர் டாக்ஸபிள் பர்சன் கிடையாது அப்படின்னா என்ன, எதனால டாக்ஸபிள் பர்சனா இல்லாம சரி, எந்த காரணத்தினால அவர் வந்து டாக்ஸபிள் பர்சனா இல்லாம போலாம் அப்படின்னா அவருடைய டர்ன் ஓவர் கம்மியா இருக்கலாம் சார். நேற்று வரைக்கும் அவருடைய டர்ன் ஓவர் 40 லட்சமா இருக்கலாம், போன வருஷம் வரைக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு வருஷமோ 2 வருஷமோ ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு கீழே வந்துடுறாரு. அதனால இவர் தொடர்ந்து வந்து 40 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கிறதுனால அவருக்கு ஜிஎஸ்டி நம்பர் தேவையில்லைன்னு சொல்லலாம். அதனால அவர் வந்து டாக்ஸபிள் பர்சன் இல்லாம போகலாம். ரெண்டாவது சார், அவர் வந்து நேற்று வரைக்கும் டீல் பண்ணக்கூடிய குட்ஸ் டாக்ஸபிள் குட்ஸா இருந்துச்சு. இப்போ கவர்மெண்ட் பை நோட்டிபிகேஷன் அதை எக்ஸாம்பிள் குட்ஸாவோ நில் ரேட்டடாவோ மாத்திட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில அவர் இனிமேல் தொடர்ந்து டாக்ஸபிள் பர்சன் கிடையாது, அதனால அவர் வெளியில வந்துடலாம். சார், அடுத்தது மூணாவது விஷயம், அவரு ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வந்து தொடர்ந்து பிசினஸ் பண்ண முடியாம போய் அவர் இறக்க கூட நேரிடலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவர் டாக்ஸபிள் பர்சனா இல்லாம போகலாம். சார், இது ஃபர்ஸ்ட் லைன். வேர் எனி பர்சன் சீசஸ் டு பி அ டாக்ஸபிள் பர்சன். ஒரு சூழ்நிலையில் அவர் இனிமேல் தொடர்ந்து டாக்ஸபிள் பர்சனா இல்லாம இருக்கிற சூழ்நிலையில அடுத்து கமா கொடுத்து அடுத்த பாயிண்ட் சொல்லுவோம். எனி குட்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் தி அசெட்ஸ் ஆஃப் த பிசினஸ். அவர் நேற்று வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய அசெட்ஸ், அந்த அசெட்ஸ் ஆன் பை ஹிம் ஷெல் பி டீம்டு டு பி சப்ளைடு பை ஹிம். சார், நேற்று வரைக்கும் இருக்கிற ஸ்டாக்கு, பிசினஸ் அசெட்ஸ், இது எல்லாமே அவர் இப்போ டாக்ஸபிள் பர்சனா இல்லைனாலும் கூட இப்போ அவரை விற்பனை செய்ததாக தான் நம்ம இப்ப எடுத்துக்க முடியும். இந்த கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் இமிடியட்லி பிஃபோர் ஹி சேசஸ் டு பி டாக்ஸபிள் பர்சன். சார், இதை எங்க லிங்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம லைசன்ஸை க்ளோஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டப்புன்னு ஜிஎஸ்டிஆர் 3P போடுறோம், இன்புட் எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணிடுறோம். அடுத்த லைன் பாத்தீங்கன்னா லைசன்ஸ் கேன்சல் ஆகுது. ஃபார்ம் 10ல தெளிவா கேட்கறாங்க, உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் இருக்கா, உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் இருக்கான்னு கேட்கறாங்க. நம்ம எந்த ஸ்டாக் இருக்கும் ஸ்டாக் இல்ல அப்படிங்கறத எதையும் மென்ஷன் பண்ணாம ஃபார்ம் 10 போட்டு ஃபைல் பண்ணிடுறோம். ஆனா இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஒரு டாக்ஸபிள் பர்சன் அவர் டாக்ஸபிள் பர்சனா இல்லாத போகும்போது அவருடைய பிசினஸ் அசெட்ஸ்ல இருக்கக்கூடிய அசெட்ஸ்னா ஸ்டாக்கும் சேர்ந்துதான் ஆகும். ஸோ இது எல்லாமே விற்பனை செய்ய வேண்டிய பொருளாக தான் கருதப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதை சொல்லிட்டு அன்லெஸ்
திரும்ப ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. The business is transferred as a going concern to another person. சார் முழுவதுமாக இந்த பிசினஸ் அப்படியே நிறுத்தாம அப்படியே தூக்கி இன்னொருத்தர் கொடுத்துறாரு மொத்தமாக. சார் அவர் நாளையில இருந்து பிசினஸ் டிஸ்கன்டினியூ பண்றேன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேன்சல் பண்றாரு. ஆனா அதை அப்படியே இன்னொருத்தர் டேக் ஓவர் பண்ணி தொடர்ந்து பிசினஸ் நடத்தினாரு அப்படின்னா அந்த இடத்துல இது சேல்ஸா போட தேவையில்லை. அதான் நம்ம சொல்லுவோம், ஏங்கிற பிசினஸ் பியோட மெர்ஜ் ஆயிடுச்சு. ஏங்கிற பிசினஸ் பியோட மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா என்டையர் பிசினஸ் அப்படியே பில போய் பி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஏ வந்து பில சேர்ந்துருச்சு, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இட் இஸ் அ கோயிங் கன்சர்ன், தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற பொழுது இதுக்கு டாக்ஸ் போட தேவையில்லை. ஏவும் ஏங்கிற பிசினஸ் வந்து பிங்கிற பிசினஸ் டேக் ஓவர் பண்ணிடுச்சு, எடுத்துக்கிச்சு. அப்போ பிங்கிற பிசினஸ் ஏக்குள்ளார போயிருச்சு, அங்கவும் இதுக்கு வந்து தேவை. என்டையர் பேலன்ஸ் ஷீட்டை அப்படியே இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டா அதான் மீனிங் சொல்லுவோம். ஒரு பேலன்ஸ் ஷீட்டை அப்படியே இன்னொரு கம்பெனில எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல இட் இஸ் நாட் அ சேல்ல வரும். அதை தவிர நீங்க பொருளை தனித்தனியா வித்தீங்கன்னா கண்டிப்பா சேல்ல வரும் அப்படிங்கிறத இதோட மீனிங். அடுத்தது அதே பாயிண்ட்ல பிசினஸ் இஸ் கேரிட் ஆன் பை எ பர்சனல் ரெப்ரசன்டேட்டிவ் இஸ் டூயிங் டு எ டாக்ஸபிள் பர்சன். இதை ஒருத்தர் இறந்துட்டாரு, டாக்ஸபிள் பர்சனா இல்லாம போயிட்டாரு, அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் அந்த பிசினஸ் தொடர்ந்து நடக்கும் பொழுது அவரும் டாக்ஸபிள் பர்சனாக கருதப்படுவார் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லப்படுது. அடுத்தது 5வது பாயிண்ட், சப்ளை ஆஃப் பூரா இந்த லிஸ்ட்ல இனி வரக்கூடிய லிஸ்ட் எல்லாமே, இந்த லிஸ்ட் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் கொடுக்கக்கூடிய லிஸ்ட் எல்லாமே, இதுல சொல்லக்கூடிய லிஸ்ட் எல்லாமே சர்வீஸ் சொல்றாங்க. சார் ரெண்டிங் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, நீங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வாடகைக்கு விட்டாலும் அது சர்வீஸ். சார் அடுத்த பாயிண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ். சார் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ், பில்டிங், சிவில் ஸ்ட்ரக்சர் ஆர் பார்ட் தேராஃப், பார்ட் ஆஃப் த பில்டிங்காவோ அல்லது முழுவதுமாகவோ, இன்க்ளூடிங் a complex or building intended for sale to buyer, அதாவது விற்பதற்காக, இன்னொருவரிடம் விற்பதற்காக, wholly or partly, முழுவதுமா விற்கிறீங்க அது பார்ட்லி விற்கிறீங்க அப்படின்னா இது எக்ஸப்ட் வேற என்டையர் கன்சிடரேஷன் இஸ் ரிசீவ்ட், முழுவதுமாக பணத்தை வாங்கிட்டோம். அந்த ஆஃப்டர் இஷ்யூன்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட். சார் மொத்தமா பில்டிங்கை கட்டி முடிச்சுட்டேன், கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கொடுத்துட்டேன், அந்த by the competent authority or first occupation whichever is earlier. சார் இது எழுதுறது இந்த பாயிண்ட முழுசா ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிட்டேன், அந்த ஒவ்வொரு வார்த்தையும் கம்பைன் பண்ணி சொல்றேன். சார் முழுவதுமாக ஒரு காம்ப்ளெக்ஸை கட்டுறாங்க, அந்த கட்டிட்டு அதுல வந்து ஒரு பகுதியவோ அல்லது முழுவதுமாகவோ இன்னொருத்தருக்கு விற்கிறாங்க. அந்த விற்கும் பொழுது அது எப்ப சேல்ஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸ் தான் வரும். அபார்ட்மெண்ட்டை முழுசா விற்கிறாங்க, அப்படி விற்கும் போது அந்த பையர் இன்னொருத்தர் வாங்குறாரு, வாங்கும் பொழுது முழு பணத்தையும் ரிசீவ் பண்ணிட்டாரு அல்லது பார்ட்லி பார்ட் வாங்குறாரு. இப்போ எப்போ இது சேல்ஸுங்கிறது கம்ப்ளீட் ஆகும்? சார் நான் வீடு கட்டி முடிச்சிருக்காரு, முடியல, ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு, என்ன வேலை முடியல சார் அப்படின்லாம் எந்த கதை வேணாலும் சொல்லலாங்க. ஆனா இங்க இது எப்போ சேல் கன்சிடர் கம்ப்ளீட் ஆகும்னா கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிட்டாலோ அல்லது ஃபர்ஸ்ட் ஆக்கப்பட்டு உள்ள வந்துட்டாலோ. வீடை கட்டி முடிச்சாச்சு சார், கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கார்பரேஷன்ல இருந்து கொடுத்துட்டாங்க அல்லது இன்ஜினியர் கொடுத்துட்டாரு, வீடு முழுவதுமா முடிச்சாச்சு அப்படின்ட்டு இது இன்னொருத்தருக்கு நம்ம கொடுத்துறோம், அதுக்கு பணமும் வாங்கிட்டோம், ஆட்டோமேட்டிக்கா இது சேல் சார், சேல்ல சர்வீசஸ். சார் வீடு கட்டி முடிச்சாச்சு, கட்டி முடிச்ச வீட்டுக்கு பணமும் ரிசீவ் பண்ணிட்டாங்க, ஆளு குடி கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்கல ஆனா ஆள் குடி வந்துட்டாங்க, தென் இட் இஸ் வித்தாச்சு, இது சேல்ஸ், சேல் ஆஃப் சர்வீசஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல மீனிங் சொல்றாங்க. இந்த கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி இதுல எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்றாங்க, யார் வந்து இதுக்கு வந்து இந்த கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப தேவையில்லை. ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு இது பொருந்தும் அப்படிங்கிறது பார்க்கும்போது நமக்கு மோஸ்டா இந்த கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்லாம் கார்பரேஷன் லெவல்ல, முனிசிபாலிட்டி லெவல்ல, ரொம்ப பெரிய லெவல்ல தான் நமக்கு வந்து இந்த பார்ட் வந்து நமக்கு அதிகமா கவர் ஆகும். சார் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லயே அடுத்த பாயிண்ட்ல சார் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் இன்க்ளூட்ஸ் அடிஷன்ஸ், ஆல்ட்ரேஷன்ஸ், ரீப்ளேஸ்மெண்ட், ரீமாடலிங் ஆஃப் எனி சிவில் ஸ்ட்ரக்சர். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா புதுசா ஏற்கனவே 2 மாடி பில்டிங்ல 3வது மாடி கட்டுறீங்க, அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன். இருக்கிற பில்டிங்கை ரூமை மாத்தி போட்டோம்னா ஆல்ட்ரேஷன். ரீப்ளேஸ்மெண்ட், சார் நம்ம ஓட்டு வீடா இருக்குது அதை வந்து திரும்ப தாஸ் வீடா மாத்துறோம், ரீப்ளேஸ்மெண்ட். ரீமாடலிங், டிசைனை மாத்துறீங்க, இது எல்லாமே கம்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட், அதுவும் நமக்கு வந்து இதுலதான் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராயல்டி, காப்பி ரைட், இந்த மாதிரி விஷயங்கள். சார் இதுல வந்து டெம்பரரி டிரான்ஸ்பர்
ஆர் பர்மிட்டிங் தி யூஸ் ஆஃப் என்ஜாய்மெண்ட் ஆஃப் எனி இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். சார் நான் ஒரு புக் எழுதியிருக்கேன், அந்த புக்கை வந்து என்னால புதுசா பப்ளிஷ் பண்ண முடியாது, அதனால நான் ஒரு பப்ளிஷர்கிட்ட கொடுத்துட்டேன். அவரு என்ன பண்றாரு, அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணி விற்கிறார். டெம்பரரி டிரான்ஸ்ஃபர். நான் ஒரு எத்தனை புக் வேணாலும் அடிச்சு வித்துங்க, ஆனா அந்த கண்டென்ட் எழுதுனது எல்லாம் நான் தான் அது ஓனர்ஷிப். ஆனா அந்த புக்கை எத்தனை ரீபிரிண்ட் வேணாலும் அவர் போட்டுக்கலாம். அது இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அந்த நான் எழுதின என்னுடைய அறிவு, என்னுடைய புக்ஸை வந்து இன்னொருகிட்ட கொடுத்து நான் அவரை வந்து அதுக்கு நான் ராயல்டி ரிசீவ் பண்றேன். ஒவ்வொரு புக்குக்கும் விற்கும் போது எனக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இட் இஸ் கம்ஸ் அண்டர் ராயல்டி. ஸோ இது மாதிரி நடந்தாலும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் சர்வீஸ் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட், டிசைன், programming, customization, adoption, upgradation, enhancement, implementation of information technology software. சிம்பிளா அந்த வார்த்தைகள் இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் டிசைனிங் நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் தென் இட்ஸ் கம்ஸ் அண்டர் சர்வீஸ் அப்படிங்கிறது அதை சொல்ல வர்றாங்க. ஸோ அதுவும் சர்வீஸ் லிஸ்ட்ல தான் வரும். அடுத்த முக்கியமான விஷயம் agreeing to the obligation to refrain from an act or tolerate an act or situation or do an act. சார் இதை வந்து எப்படி மீன் பண்ணிக்கணும் அப்படின்னா, வார்த்தைகளை அப்படியே பிடிச்சோம்னா நமக்கு புரியாது. என்ன சார் சொல்றீங்க? அக்ரீயிங் அண்ட் ஆப்ளிகேஷன், ரிஃப்ரைனிங் ஃப்ரம் an act. சார் ஒரு செயலை செய்யலாம், செய்யாம இருக்கலாம், டாலரேட் பண்ணிக்கிறேன், நான் பொறுத்துக்கிறேன் என்ன நடந்தாலும், அந்த சிச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், அப்படி ஒரு செயலை செய்வேன் அல்லது செய்யாம இருப்பேன். இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு செயலை செஞ்சீங்கன்னா அதுவும் இட் கம்ஸ் அண்டர் சர்வீஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சி. சார் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில நான் 100 நாள் போய் உள்ள இருப்பேன், என்ன நடந்தாலும் உள்ள தாக்கு பிடிப்பேன், நான் என்ன பண்ணினாலும் நான் வந்து வெளியில வரமாட்டேன். ரிஃப்ரைன் ஃப்ரம் an act, நான் வெளியில வரமாட்டேன்னு சொல்றது ஒரு ஆக்ட். டாலரேட் an act, உள்ள என்ன நடந்தாலும் உள்ளேயே இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயத்த செய்வேன் அல்லது செய்யாம இருப்பேன், எவ்வளவு நடந்தாலும் பொறுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் சர்வீஸ். பிக் பாஸ்ல நாளைக்கு நீங்க உள்ள போனீங்கன்னா, அதுல போய் நடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பணம் ரிசீவ் பண்ணீங்கன்னா இட் இஸ் அ சர்வீஸ். நீங்க அந்த பிக் பாஸ் டீமுக்கு ஒரு சர்வீஸ் கொடுத்தீங்க, அதுக்கு அமௌண்ட் என்ன ரிசீவ் பண்ணீங்களோ கம்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி. இது எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், பட் இட் இஸ் ரைட் டு ஃபிட் இந்த இடத்துக்கு. அடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட் டு யூஸ் எனி குட்ஸ் ஃபார் எனி பர்பஸ். அந்த சார் இது வந்து நான் என்னுடைய பொருளை இன்னொருத்தருக்கு யூஸ் பண்றதுக்காக ரைட்ஸை மட்டும் கொடுக்குறேன். ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்கும். ரைட்ஸை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணா ஃபர்ஸ்ட் 2வது பாயிண்ட்லயே வந்துடும். அந்த மாதிரி கொடுத்தாலும் இட்ஸ் கம்ஸ் அண்டர் சர்வீஸ். சார் அடுத்த பாயிண்ட்டுக்கு போறோம் நம்ம. காம்போசிட் சப்ளை. இதுல சார் இந்த காம்போசிட் சப்ளைனா 2 மிக்ஸ் ஆயிருக்கும். வந்து ஒன்னு குட்ஸ் இருக்கலாம், ஒன்னு சர்வீசஸ் இருக்கலாம், இதெல்லாம் கலந்து இருக்கலாம். அது மாதிரி இருக்கக்கூடியது அது வந்து காம்போசிட் சப்ளை. தனியா வந்து மிக்சடு சப்ளை, காம்போசிட் சப்ளைங்கிறதுக்கு நமக்கு தனியா வந்து அடுத்த செக்ஷன் இருக்கு சார், செக்ஷன் 8ல இருக்கு. இப்போதைக்கு காம்போசிட் சப்ளைங்கிற வார்த்தைகள்ல நம்ம அந்த ஷெட்யூல் 2ல கொடுத்திருக்கிற காம்போசிட் சப்ளை அனைத்து விதமான ஒர்க்ஸ் கான்ட்ராக்டும் வந்து நமக்கு வந்து ஜிஎஸ்டில நமக்கு வந்து இட்ஸ் கம்ஸ் அண்டர் சர்வீஸ் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு மட்டும் நம்ம அந்த டெபினிஷனை நம்ம செக்ஷன்ல தனியா பார்க்கணும். அந்த செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் இதே வார்த்தைகள் கொடுத்துருக்கு. ஒரே ஒரு செகண்ட் சார், நான் அதை மட்டும் உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணணும். அந்த செக்ஷனை மட்டும், அந்த இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் மட்டும் செக்ஷன் 11, அதாவது செக்ஷன் 2ல 119 சார். ஏன்னா இதுல ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்னா என்னன்னு கவர் ஆகணும் தெரியும். ஏற்கனவே நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு மட்டும் பார்த்தா என்னன்னு, கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னு, இங்க ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்னா என்னன்னு சொல்றாங்க. ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் மீன்ஸ் a contract for building, construction, fabrication, completion, erection, installation, fitting out, improvement, modification, repairs, maintenance, renovation, alteration, or commissioning of any immovable property wherein transfer of property in goods is involved in the execution of such a contract. சார் இன்னொருத்தர் இடம் கொடுக்குறாரு சார், அந்த இடத்துல நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றேன், மெட்டீரியல் கொடுக்குறாரு, நான் ஃபேப்ரிகேஷன் பண்ணி கொடுக்குறேன், எரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன், இன்ஸ்டலேஷன் பண்றேன், ஃபிட்டிங் அவுட் பண்றேன், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம், மாடிஃபிகேஷன் பண்ணலாம், ரிப்பேர்ஸ் பண்ணலாம், மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்கலாம், ரெனோவேஷன், ஆல்ட்ரேஷன், இது எல்லாம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி மேல செஞ்சு அந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு போச்சு அப்படின்னா தென் இட் இஸ் கம்ஸ் அண்டர்
ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற வார்த்தையில சொல்றாங்க. ஸோ ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்னா இதை நீங்க முழுவதுமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்ங்கிறது சும்மா ஜஸ்ட் ஏதோ பில்டிங் கட்டுறது மட்டும் எடுத்துக்கூடாது. கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபேப்ரிகேஷன், கம்ப்ளீஷன், எரெக்ஷன், இன்ஸ்டலேஷன், ஃபிட்டிங் அவுட், இம்ப்ரூவ்மெண்ட், மாடிஃபிகேஷன் எல்லாம் சேர்த்துதான் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட். இதுல ஒவ்வொன்று தனித்தனியா பண்ணாலும் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட். சார் அதுலேயே இந்த காம்போசிட் சப்ளை பை வே ஆஃப் சர்வீஸ் ஆஃப் குட்ஸ் பீயிங் ஃபுட் or any other article for human consumption or any drink other than alcoholic or where supply of service is for cash, deferred payment, other valuable consumption. Sir, இது வந்து ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ். குட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும் சார். அதை வந்து இன்னொருத்தருக்கு ஹியூமன் கன்சம்ஷன், நம்ம அதை உபயோகம் சொல்ற கன்சம்ஷன், நம்ம சாப்பிட்றதுக்காக கொடுக்கப்படுது. அது ட்ரிங்கா இருக்கலாம் அல்லது குட்ஸா இருக்கலாம், ஃபுட்டா இருக்கலாம். இது ரெண்டுல எது வேணாலும் இருக்கலாம். அதர் தேன் ஆல்கஹாலிக். அப்படி இது எப்படி கிடைக்கும், எங்க கிடைக்கும் அப்படின்னா, ஃபுட்டுன்னு சொல்லிட்டாவே நம்ம வந்து ஹோட்டல்ஸ்ல போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு பேக்கரியில உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல நடக்கும் பொழுது இட்ஸ் கம்ஸ் அண்டர் சர்வீஸ். சார் ஹோட்டல், பேக்கரி, ரெஸ்டாரண்ட், கேட்டரிங் சர்வீசஸ் இது எல்லாமே கம்ஸ் அண்டர் சர்வீசஸ். இது ஷெட்யூல் 2. சரிங்களா சார்? இப்ப ஷெட்யூல் 2 நம்ம முடிச்சிட்டோம் கம்ப்ளீட்டா. ஷெட்யூல் 3க்கு நம்ம வரும். ஷெட்யூல் 3க்கு வரும்பொழுது இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஷெட்யூல் 3ல திஸ் ஆக்டிவிட்டிஸ் நாட் டு பி ட்ரீட்டட் as சப்ளை. சிம்பிளா எடுத்துட்டோம்னா இது சப்ளைலயே வராது சார். இது எந்த சப்ளைலயும் வராது. இதுக்கு வந்து இது சேலா அப்படின்னா இது சேலே கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சர்வீசஸ் பை an employer to an employee in course of relation to his employee. எம்ப்ளாய்மெண்ட், ஒரு வேலையின் நிமித்தமாக ஒரு எம்ப்ளாயர், ஒரு தொழிலாளி முதலாளிக்கு செஞ்சு கொடுக்குற வேலை, சம்பளம் வாங்கியிருந்தாலும் சரி வாங்கினாலும் சரி, இது சேல்ஸ்ல வராது. தட் மீன்ஸ் ஜிஎஸ்டியில எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது ஜிஎஸ்டியில கவர் ஆகும். அடுத்தது கோர்ட் சர்வீசஸ் ஆர் ட்ரிபியூனல் சர்வீசஸ், இதுவும் அவங்க செய்யக்கூடிய வேலைகள், அதுக்கும் இது ஜிஎஸ்டியில சப்ளைல வராது. ஃபங்க்ஷன்ஸ் பர்ஃபார்ம்டு பை எம்பிஸ், எம்எல்ஏஸ், மெம்பர்ஸ் ஆஃப் பஞ்சாயத், மெம்பர்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ், அதர் லோக்கல் அத்தாரிட்டிஸ், இவங்கெல்லாம் வந்து எதுவுமே, இவங்க செய்யக்கூடிய வேலைகள் எதுவுமே சப்ளைல வராது. அவங்க சர்வீஸ் கொடுக்குறாங்க சார், அவங்க நமக்காக சர்வீஸ் பண்றாங்கன்னு வார்த்தையை சர்வீஸ்னு வார்த்தை யூஸ் பண்ணா கூட அது ஜிஎஸ்டியில வராதுங்கிறது அந்த மீனிங். டியூட்டிஸ் பர்ஃபார்ம்டு பை எனி அதர் பர்சன் who hold in pursuance of provisions of constitution capacity அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தினால், அதாவது கான்ஸ்டிடியூஷனால், ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஏற்படுத்தினது மூலியமாக அதனால ஒருத்தர் ஒரு போஸ்ட் வச்சிருக்காரு, ஒரு சேர்மன் ஆஃப் அ போர்டு, அந்த ஸ்டேட் ஹைவேஸ் அத்தாரிட்டிஸ் அதுல ஒரு சேர்மனா இருக்காரு, அங்க ஒரு கெப்பாசிட்டில இருக்காரு, டைரக்டரா இருக்காரு அப்படின்னா, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சேர்பர்சன், மெம்பர் ஆர் கம்பெனி ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண பாடிஸ்ல அவரு அங்க ஒரு எம்ப்ளாயியா இருக்காரு, அந்த இடத்துல ஒரு டைரக்டரா ஆக்ட் பண்ணலாம், சேர்பர்சனா இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தா அதுக்கும் வராது. அது வந்து இட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் சர்வீஸ், அது ஜிஎஸ்டியில கவர் ஆகும். சர்வீசஸ் ஆஃப் ஃபியூனரல், ஒரு மனிதன் இறந்து போனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய funeral services, burial, crematorium, mortuary and transportation of deceased dead body transfer பண்ற ஆம்புலன்ஸ் சர்வீசஸ், இது எதுக்கும் ஜிஎஸ்டி கவரேஜ் ஆகாது. இந்த சர்வீஸ் எல்லாம் சர்வீஸ்லயும் வராது, ஜிஎஸ்டிலையும் சேல்ஸ்லயே எடுக்க முடியாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சார், சேல் ஆஃப் லேண்ட். சார் இது முக்கியமான வார்த்தை, சேல் ஆஃப் லேண்ட். ஷெட்யூல் 3ல சேல் ஆஃப் லேண்டுங்கிற ஒரு வார்த்தை சொல்றாங்க சார். இங்க இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சேல் ஆஃப் பில்டிங்னு சொல்றாங்க. அதாவது ஷெட்யூல் 2ல சேல் ஆஃப் பில்டிங் காம்ப்ளெக்ஸ் அதை மொத்தமா விற்பனை செஞ்சா அதுக்கு சேல் ஆஃப் அந்த சர்வீஸ்ல கொண்டு வரேன்னு சொல்றாங்க. இங்க சேல் ஆஃப் லேண்ட்னு ஒரு வார்த்தை சொல்லி ஷெட்யூல் 3ல இது சேல்ஸ்ல கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்போ எப்படி எடுத்துக்கிறது சார்? சார் நான் ஒரு இடத்தை விற்கிறேன், வெறும் இடம், காலி இடமா விற்கிறேன். அப்படியே நான் வாங்கினேன், ஒரு காலி ஒரு பிளாட் வாங்கினேன், அந்த பிளாட் அப்படியே விற்க போறேன் அப்படின்னா இது எந்த கேட்டகரியில வரும்? ஷெட்யூல் 2ல வருமா, ஷெட்யூல் 3ல வருமா அப்படின்னா ஷெட்யூல் 3ல வரும். சேல் ஆஃப் லேண்ட் இது வந்து டாக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டில சப்ளை கிடையாது. சார் இப்போ ஒரு இடத்த வாங்கினேன் சார், அந்த இடத்த வாங்கி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணேன், காம்ப்ளெக்ஸா கட்டிட்டேன் சார். இப்போ அந்த காம்ப்ளெக்ஸை விற்க போறேன், அப்போ இடத்தோட சேர்த்து விற்க போறேன். இப்போ இது என்ன கேட்டகரியில வரும்? ஷெட்யூல் 2வா ஷெட்யூல் 3யா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லேண்ட் மட்டும் விற்கிறீங்களா? இல்ல, லேண்டை மட்டும் விற்கல சார், கூட பில்டிங் இருக்கு. அப்போ இது ஷெட்யூல் 3ல ஃபர்ஸ்ட் கவர் ஆகுது, ஏன்னா வெறும் லேண்ட் மட்டும் இல்ல, பில்டிங்கும் சேர்ந்தது. அப்ப ஷெட்யூல் 2ல பில்டிங்கே விற்க போறேன். ஷெட்யூல் 2ல விற்கும் போது சார் லேண்டு இருக்குது, பில்டிங் இருக்குது, அப்போ மொத்தமா இது வந்து சர்வீசஸ்ல கொண்டு போயிடலாமா? இல்ல சார், இப்போ லேண்டையும் பில்டிங்கையும் சேர்த்து விட்டீங்கன்னா பில்டிங்குடைய ஏரியாவுக்கு மட்டும்தான் சேல் ப்ரொபோர்ஷன் அது சர்வீஸ்ல வரும். லேண்டை வந்து இதுக்கு வந்து சப்ளைல வராது, ஷெட்யூல் 3ல எக்ஸம்ட் ஆயிடும்.
சார் அப்ப இது எப்படி சார் வேல்யூ கால்குலேட் பண்றது? ஷெட்யூல் 2ல லேண்ட் வேண்டாங்கிறீங்க, ஷெட்யூல் 3ல லேண்ட் வேண்டாங்கிறீங்க, ஷெட்யூல் 2ல லேண்ட் பில்டிங்ஸ் ரெண்டையும் சேர்த்து விற்கும் போது இது வந்து சேல்ஸ்னு சொல்றீங்க. இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, நமக்கு ஜிஎஸ்டில 1/3 போர்ஷன் இஸ் எக்ஸாம்ப்டட் டுவர்ட்ஸ் லேண்ட். மொத்த விலை சார், நான் வந்து ஒரு ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு சார், ஒரு 5 மாடி 10 மாடி இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, லேண்டோட சேர்த்து மொத்தமா ஒரே விலை சொல்றேன், 3 கோடி ரூபான்னு சொல்ற ஒரு பேஜ். அப்போ 1/3 போர்ஷன், 1/3 அப்படிங்கிறது அதுல 1 கோடி ரூபாய் வந்து நான் வந்து லேண்டுக்காக எடுத்துக்கலாம், irrespective ஆஃப் வேல்யூ. சார் அதுல வந்து கைட்லைன் வேல்யூ எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் 1/3 ஆஃப் தி டோட்டல் கன்சிடரேஷன்ல 1/3 லேண்டுக்காக ஒதுக்கிட்டு 2/3 மட்டும் நீங்க சேல் வேல்யூல கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. அடுத்தது ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் அதர் தேன் லாட்டரி, பெட்டிங் அண்ட் கேம்பிளிங். சார் இந்த இடத்துல ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னா, எனக்கு வர வேண்டிய பணம் அது ஃபியூச்சர் டேட்ல வரலாம். எதனால ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னா, ஆக்ஷனபிள் கிளைம்ங்கிறது இந்த வார்த்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இங்க வந்து ஜிஎஸ்டில ஆக்ஷனபிள் கிளைம்ங்கிறதுக்கு நமக்கு வந்து அந்த இடத்துல மீனிங்கே இல்லைங்க. அதாவது ஷெட்யூல் செக்ஷன் 2ல அதுக்கு ப்ராப்பரான வார்த்தை இல்லை, வேற ஒரு ஆக்ட்ல போய் இதை ரெஃபர் பண்ண சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல நான் போய் இதை போய் ஆக்ஷனபிள் கிளைம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சார் எனக்கு வர வேண்டிய ஏதோ ஒரு தொகை, சார் அந்த தொகை எது மூலியமா வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கோர்ட் மூலியமாவோ அல்லது ஏதாவது ஒரு ஆர்பிட்ரேஷன் மூலியமாவோ எனக்கு ஒரு பணம் வர வேண்டியது, ஒரு இழப்பீட்டு தொகை வர வேண்டியது இருக்கு. அப்படி இழப்பீட்டு தொகை எனக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த தொகை ஜிஎஸ்டில சப்ளையா கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. ஆனா அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த பணம் லாட்டரி மூலியமாவோ நான் வந்து பெட்டிங் மூலியமாவோ அல்லது கேம்பிளிங் சூதாட்டம் மூலியமாவோ வந்தால் அது இஸ் கன்சிடர்ட் அஸ் சப்ளை. அது வந்து ஜிஎஸ்டில கவரேஜ் உண்டு. லாட்டரியில வரக்கூடாது, பெட்டிங்ல வரக்கூடாது, கேம்பிளிங்ல வரக்கூடாது. இதை தவிர வேற எனக்கு வருது. வேற முறையில எப்படி வரும்னா, கோர்ட் மூலியமா ஒரு இழப்பீடா எனக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி வரும்பொழுது அது வந்து எனக்கு வந்து அந்த இழப்பீடு தொகை எனக்கு வரும்போது அதுக்கு நான் டாக்ஸ் கட்ட தேவையில்லை, அது ஜிஎஸ்டில கவர் ஆகாது அப்படிங்கிறத இங்க சொல்ல வரேன். ஸோ அப்போ ஓவராலா இந்த கிளாஸ் நான் கன்சாலிடேட் பண்றேன் சார். இப்போ நம்ம ஸ்கோப் ஆஃப் சப்ளை எதுக்காக இந்த செக்ஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது லேட்டா வந்து கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க, அவங்களுக்காக ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ எதுக்காக இந்த ஸ்கோப் ஆஃப் சப்ளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல சப்ளைனா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் தெரியும். சப்ளை அப்படிங்கிறது இங்க சேல்ஸ். ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் சேல், எதெல்லாம் சேல் அப்படிங்கிறத பார்த்தோம். சேல், பார்ட்டர், எக்ஸ்சேஞ்ச், டிரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி என்ன சொன்னாலும் அது சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அதுல என்ன இருக்கும், கன்சிடரேஷன் ஒரு வார்த்தை இருக்கும், அதற்காக பொருளாவோ பணமாவோ அந்த வாங்கியிருக்கு. அடுத்தது மூணாவது ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் இருக்கு. இது மூணும் இருந்தால் தென் இட் இஸ் சப்ளை அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சப்ளைங்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த சப்ளைங்கிறது இந்த பொருளா இல்லது குட் சர்வீசஸா அப்படிங்கிறதுக்காக ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2, ஷெட்யூல் 3 மூணு சொல்றாங்க. ஷெட்யூல் 2 பொறுத்த வரைக்கும் கன்சிடரேஷன் இல்லாம அதுக்கு உண்டான பொருளுக்குண்டான மதிப்புண்டான பணம் வாங்கலைன்னா கூட இது சேல்ஸ். அப்ப இதுல வந்து எம்ப்ளாயி நான் ஃப்ரீயா கொடுத்துருக்கேன், லேப்டாப் 60,000 ரூபாய்க்கு மேல 50,000 ரூபாய்க்கு மதிப்புக்கு மேல இருக்கக்கூடிய பொருளை கிஃப்டா கொடுத்தாலும் இது சேல்ஸ். கன்சிடரேஷன் நான் வாங்கவே இல்லை சார், பணமே நான் ரிசீவ் பண்ணல, நான் கிஃப்டா தான் கொடுத்துருக்கேன், ஆனால் இது சேல்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான் ஷெட்யூல் 1ல கொடுத்துருந்தாங்க. ஷெட்யூல் 2ல குட்ஸா சர்வீசஸா, ஒரு பொருள் விற்பனை செய்யப்பட்டால் அது குட்ஸ், அதனுடைய உரிமையை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணாம அதை பொருளை யூஸ் பண்ணிக்கக்கூடிய ரைட்ஸை மட்டும் கொடுக்கும். ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் பண்ணாம உரிமையை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணா இட் இஸ் சர்வீஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம 2-3 கிளாசிபிகேஷன் பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் பார்த்தோம், ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்னா என்னன்னு பார்த்தோம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தோம், அதனுடைய கண்டிஷன்ஸ் பார்த்தோம், ரெண்டிங் ஆஃப் இமூவபிள் ப்ராப்பர்ட்டினா அது எப்படி வரும்னு பார்த்தோம், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பார்த்தோம், அதாவது ராயல்டி, காப்பி ரைட், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம். இன்னொருத்தருக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ரைட்ஸை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணா அதெல்லாம் சர்வீஸ்ங்கிற அந்த கேட்டகரியில பார்த்தோம். ஹோட்டல், பிசினஸ், ரெஸ்டாரண்ட்ல வர்றதெல்லாம் சர்வீஸ்ங்கிற கேட்டகரி அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஷெட்யூல் 2ல கவர் ஆகும். ஷெட்யூல் 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு இது இட் இஸ் நெய்தர் சப்ளை ஆஃப் சர்வீஸ் நார் சப்ளை ஆஃப் குட்ஸ். குட்ஸையும் சேராது, சர்வீஸ்லையும் சேராது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்ல நடக்கக்கூடிய அந்த சர்வீஸ் அதுக்கு வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகாது, ஏன்னா அது சேல்ஸாவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கோர்ட் ட்ரிபியூனல் கொடுக்கக்கூடிய சர்வீசஸ், எம்பிஸ், எம்எல்ஏஸ் அண்ட் உள்ளாட்சி துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய வேலைகள் அதுவும் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. அதே மாதிரி கவர்மெண்ட்னால் கான்ஸ்டியூஷனால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஹெட் போஸ்ட் இருக்கக்கூடிய சேர்பர்சன், மெம்பர்ஸ், டைரக்டர்ஸ் இதுக்கெல்லாம் வராது. ஃபியூனரல் சர்வீசஸ், கிரிமட்டோரியம், மார்ச்சுரி, ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் இதெல்லாம் வந்து எக்ஸம்ப்டட்.
சேல் ஆஃப் லேண்டை பொறுத்த வரைக்கும் 1/3 33% ஞாபகம் வச்சு 1/3 வந்து முழுவதுமா லேண்டை சேல் பண்ணீங்கன்னா டாக்ஸ் கிடையாது. லேண்டோட சேர்த்து இருக்கக்கூடிய பில்டிங் பார்த்தீங்கன்னா 1/3 போர்ஷன் இட் இஸ் கம்ஸ் அண்டர் 1/3 எக்ஸாம்பிள் 2/3 டாக்ஸ். ஆக்ஷனபிள் கிளைம்னா என்னன்னு பார்த்தோம். எனக்கு வேற ஏதோ ஒரு இடத்துல கோர்ட்டு மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு இழப்பீடோ அல்லது வேற ஏதோ ஒரு விதத்துல வரக்கூடிய பணம் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஆப்ஷனபிள் கிளைம். இந்த மாதிரி வந்தா அது எக்ஸாம்டட். பட் லாட்ரிலையோ கேம்பிளிங்லயோ பெட்டிங்லயோ சூதாட்டம் மூலியமா எனக்கு வந்தால் அது டாக்ஸபிள் சப்ளைல வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு செக்ஷன் 7 பொறுத்த வரைக்கும். சார் இதை வந்து நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா நான் அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா இப்ப நான் வந்து ஏன்னா ஒவ்வொரு லைன் பை லைனா உங்களுக்கு எடுத்தா ரொம்ப டைம் ஆகும், சில வார்த்தைகள் புரியாது. சார் இப்ப இந்த இப்ப இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு 8 பக்கம் இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அந்த 8 பக்கம் இருக்கக்கூடிய பிரிண்ட் அவுட், அதாவது பிடிஎஃப் ஃபைலாவும் வேர்ட் ஃபைலாவும் உங்களுக்கு தனியா அனுப்பிச்சிருக்கேன். பிபிடியும் கொடுத்துருக்கேன். பிபிடி வந்து 2 விதமான பிபிடி கொடுத்துருக்கேன். ஒன்னு வந்து சிஏ இன்ஸ்டியூட்ல கொடுத்தக்கூடிய ஒரு பிபிடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது இல்லாம ஜென்ரல் பிபிடி ஒன்று ஷேர் பண்ணிருக்கேன் குரூப்ல. ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த கண்டிப்பா இந்த பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு மொத்தமா வந்து 8 பக்கம் அப்படின்னாலும் கண்டென்ட் வந்து ரிப்பீட் ஆகக்கூடிய கண்டென்ட்ஸ் தான் இருக்கும். அதை 2 லைனாவோ 4 லைனாவோ முதல்ல சேர்த்து படிங்க. கமா இருக்கும்போது பிரிச்சு படிங்க. ஃபர்ஸ்ட் அந்த லைன் வரைக்கும் படிங்க. கமா இருக்கிறத விட்டுட்டு அது வரைக்கும் ஒரு மீனிங், கமா வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மீனிங், அப்புறம் இதை 2ஐயும் சேர்த்து படிங்க. அப்படி படிச்சீங்கன்னா தான் அதோட மீனிங் புரியும். இதை படிச்சுட்டு ஒரு தடவை பென்சில்ல உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், அதுல ஏதாவது வார்த்தைகள் புரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதனுடைய வார்த்தைகள் சரி எக்ஸாக்டா எல்லா வேர்ட்ஸுக்கும் செக்ஷன் 2ல மீனிங் இருக்காது. ஒரு சில வார்த்தைகளுக்கு வந்து அந்த செக்ஷன் 2ல அதனோட டெஃபினிஷனாவே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்ங்கிற வார்த்தைக்கே தனியா வந்து டெஃபினிஷன் இருக்கு, அதுல கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளுக்கு வந்து அங்க எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஷெட்யூல் 2ல சாரி செக்ஷன் 2ல போய் ஒரு தடவை அதை வெரிஃபை பண்ணுங்க. ஸோ அதுவும் புரியல அப்படின்னா அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பா எனக்கு வந்து